இதான் அந்த ரெடியா? போற்றி ஜெகத்தியமே போற்றி, எழுகடல் உண்டவனே போற்றி, ஏழுலகம் சூழ்பவனே போற்றி, ஏற்றமிகும் சித்தனே போற்றி, மாற்றத்தை கண்டவனே போற்றி, கண்டு கொண்டிருப்பவனே போற்றி, காணச் செய்பவனே போற்றி 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 என அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, ஜெகப்பிரபஞ்ச மகா ஆற்றலை, ஒட்டுமொத்த பேராற்றல்களின் உயர் வடிவாய் அமர்ந்தவனை, ஒட்டுமொத்த கணங்களெல்லாம் மனக்கோலம் கண்டபோது இணை நிலையாக அற்புதமாக ஈசனின் அற்புத நிலையாக தென்னிலை நோக்கி நகர்ந்து சமன் செய்தவனை, ஒட்டுமொத்த கணங்களின் புண்ணியத்தை ஓராற்றலாய் பெற்றவனை, புண்ணிய சீலனே புனிதனே, புனித தாமிரபரணி தந்தவனே, தாமிர நதி எனும் அற்புதமான நிலைதனை தந்தருளி அற்புத நிலை கொண்ட பிரபஞ்சத்தை காத்து அருளி புண்ணியத்தை வளரச் செய்து புண்ணிய மகா சபை அமைத்தவனே, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற 11,000 யுக புண்ணியத்தை ஒன்றிணைத்தவனே, ஒருங்கிணைத்தவனே, அமர்ந்தவனே, ஜெகத்தியமே அகத்தியமாய், அகத்தியமே ஜெகத்தியமாய் மிளிர்கனே, தலைமை மாமுனியே தவமுனியே சிவமுனியே சிவமகா சித்தனே போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வரவேற்று மகிழ்கிறோம். அகத்தியமே வருக, முகப்பு நிலை கொண்ட அற்புத ஆற்றல் மிகுந்த உரைதனை நிகழ்த்த, முகப்பு நிலை கொண்ட முதல் நிலை கொண்ட முன் நிலை கொண்ட தவ உயர் நிலை கொண்ட சிவ மகா நிலை கொண்ட சிவ பெருமகா நிலை கொண்ட சிவப்பிரபஞ்ச பேராற்றலே அகத்தியமே ஜெகத்தியமே, எழுகடல் உண்டாய் போற்றி, ஏழுலகம் ஆண்டாய் போற்றி, பிரபஞ்ச மன்னனாய் அமர்ந்தாய் போற்றி 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 என உனை போற்றி, உன் சீடர்களை போற்றி, ஆசான் திருமுருகப் பெருமானை போற்றி, அப்பன் ஐயனை போற்றி, பரந்தாமனை போற்றி, அவதார நிலைகளையெல்லாம் போற்றி, அற்புத தேவியாம் அன்னையை போற்றி, அன்னையர் சொரூபத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை தெய்வங்களையும் போற்றி பணிந்து அகத்தியமே ஒன்றாய் ஓராற்றலாய் பேராற்றலாய் பிரபஞ்ச ஆற்றலாய் அமர்ந்தவனே போற்றி 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 என ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதி.
அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி, அகத்தியமே வருக, ஜெகத்தியமே வருக வருக. ஓம் அகதீஷாய நமக. தென்னாட்டினுடைய நிலை கொண்டவனாய் எப்புகழ் கொண்ட எந்நாட்டிற்கும் ஓர் உயராற்றலாய் வலம் வரும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் என்னும் அருள் வடிவத்தை தாங்கியவனாய் பிரபஞ்ச பஞ்சபூத நிலைகளை தன் சரீர நிலைகளில் கொண்டவனாய் உயர்போக நிலைகளை, உயர் தியான யோக சித்த சிவநிலைகளை எல்லாம் தன்னுடைய இரத்த எலும்பு மஜ்ஜை நாளங்களுக்குள் புகுந்து அத்தகைய நிலைகள் புகுந்து உயர் ஆற்றலாய், உயர் வடிவமாய், தன்மையாய் வளம் வந்து தவம் காணும் சிவமகா வாளை சித்த நிலை கொண்ட சிவமே, உன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. உளமார்ந்த இறை உறைவிடமாக, உளமார்ந்த நிலையில், இறையினுடைய உளமார்ந்த நிலையில் இறைவனுடைய உறைவிடமாய் திகழும் ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட தென்பொதிகை தலத்தின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் உயர் தலமாம் வண்டல் வனம் என்னும் பொதிகையின் இணைமாற்று தலமாக, சிவமாற்று தலமாக, சிவ திரு கைலாய தலமாக விளங்கும் தலமதிலிருந்து அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனி. ஓம் அகதீஷாய நமக. உன்னாற்றல் எது? இறை அமர்ந்து உறைவிடமாய் உலா வந்து ஆற்றும் இடம் எது? உலா வந்து உரையாற்றும் இடம் எது என்கின்ற நிலைகளை நீ அறியா நிலைதனில், உன் உளமறியா நிலைதனில், உன் சிந்தை அறியா நிலைதனில், உன் சரீரம் அறியா நிலைதனில் உன்னை அறிந்த சிவமாய் வந்தமர்ந்த ஆற்றலுக்குள் இருந்து அகத்தியன் வந்தமர்ந்தோம் சித்தனி. ஓம் அகதீஷாய நமக. உயிர் பேராற்றல்கள் உயர் பேராற்றல் கொண்டவனுக்குள் இருந்து எழும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் உயர் பேராற்றலாய் வலம் வரும் ஒரு மாநில நிலைக்குள் இருந்துதான் இறை உயிர் பேராற்றல் எழுந்து நிற்கும் என்கின்ற தத்துவம் உண்மையாக நடைபெறும் தலமதிலிருந்து அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. உன்னை ஏற்று நிற்கும் சபை, உன்னை வாழ்த்தி நிற்கும் சபை, உன்னை வாழ்த்தி நிற்கும் சபைக்குள் இருக்கும் உன் நிலை கொண்ட சீடர்களின் ஆற்றல், இவ்வாற்றல்களை எல்லாம் தாங்கி நிற்கும் சித்தனே சபையாக, அருள் வடிவம் கொண்ட நூலாக, இறையாக வளம் வந்து அமர்ந்திருக்கும் சச்சங்க பெருவிழாவில் அற்புத உயர் சிங்கார இறை மேடைதனிலே அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. அழிகின்ற பேருலகம், அழியும் யுகம் என்று எதிர்நோக்கி காத்திருக்கும் அத்தகைய அரைகுறை ஆன்ம ஈக நிலை கொண்டவர்களின் மத்தியிலே அழிய வேண்டும் என்கின்ற நிலையோடு ஆவலோடு காத்திருக்கும் ஆன்ம ஈக நிலை கொண்ட அரைகுறை ஆன்ம நிலை கொண்டோர்களின் மத்தியில் யுகம் அழியாதடா சீடர்களே, யுகம் அழியாதடா பிரபஞ்சமே, இப்பூவுலகம் அழியாதடா, காத்து நிற்கின்றோம், யாம் காத்து விட்டோம் சபையிலிருந்து என்று அற்புதமாய் சூளுரைக்கும் சிவமகா வாழை சித்தன் அருகாமையில் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. என்ன நிகழ்கின்றது சபைதனில்? என்ன நிகழ்ந்தது, நிகழ்கின்றது, நிகழப் போகின்றது என்கின்ற முக்காலம் அல்ல, பிரபஞ்சத்தின் முழு காலத்தையும் உணர்ந்த ஒரு ஆசானுக்கு அருகாமையில் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. இறை நாத ஒளி, சிவ அடிநாத ஒளி அற்புதமாய் ஒலிக்கின்ற பொழுது இவன் எழுந்து நடமிடுவான், இவனை காணலாம், சிவநடனத்தை காணலாம் என்று ஆவலாக காத்திருந்த சீடர்களே, அகத்தியன் ஆட விட்டால் தானே உங்கள் அகத்தியன் ஆடுவான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அண்டம் அனுமதி கொடுத்தால் தான், சிவமகா வாழை சித்தன் அனுமதி அகத்தியன் மூலமாக கிடைத்தால்தான் உங்கள் சீடன் எழுந்தாடுவான், இவனோடு கலந்தாடுவான், பிரபஞ்சத்தில் நின்றாடுவான். உங்களுக்குள் அகத்தியன் நின்றாடுகின்ற தருணம் சச்சங்கம் இதுவென்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உள்ளுக்குள் ஆட வேண்டும்,
உணர்வோடு ஆட வேண்டும், உலர்ந்து நின்று ஆட வேண்டும். இகத்திற்குள் ஆடக்கூடாது, புறத்திற்குள் ஆடக்கூடாது, அகத்திற்குள் ஆட வேண்டும். என்ன ஆட வேண்டும்? இறை விளையாட வேண்டும், இறை சித்தனுடைய நூல் விளையாட வேண்டும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை நூல் இறை நூல் என்று கூறுகின்றார்களே, அந்நூல் எது? பக்கத்தில் வைத்திருக்கின்றார்களா, அடியில் வைத்திருக்கின்றார்களா, சிரசின் பின்னால் வைத்திருக்கின்றார்களா, எங்கு வைத்திருக்கின்றார்கள்? நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் சிவசபை ஆசான் வடிவில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறையே நூலாக, இறையே வடிவமாக, இறையே அவன் தன்மையாக வந்து அமர்ந்து சித்தனுக்குள் இருந்து வருகின்ற பேராற்றல், உயர் ஆன்மீக இறைஞான சித்த சிவ ஆற்றல் தான் ஆதி இறை சூட்சமன் நூலாக வெளிவருகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக சிவசபையினுடைய ஆசானாய் அவனுடைய அத்தகைய அலுவல் நிலை துவங்குவதற்கு முன்பாக யாம் அலுவல் துவங்கிய தலத்தில் இருந்து அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. எம் அலுவல் யுகம் முழுவதும் நடைபெறுகின்றது, பல்வேறு யுகம் கடந்தும் நடைபெறுகின்றது, நடந்து கொண்டிருக்கும், இனியும் நடக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அலுவல் நிலைகள் எல்லாம் எதற்காக? பூவுலகத்தில் வாழ்ந்து வருகின்ற இவன் உரைக்கின்றவாறு இறைநிலையோடு பிறந்த மாநிலர்கள் இறைநிலையில் இருந்து மாறுபட்டு நிற்கின்றார்கள், வேறுபட்டு வலம் வருகின்றார்கள். இகலோகத்தில் இருக்கும் மாற்று யுகம் என்று காம குரோத லோப மதமாச்சரிய நிலைகளோடு உழன்று வந்து தாமே இறை, இறையின் வடிவம் தன்மை என்பதை மறக்கின்ற பொழுது அதனை உங்களுக்குள் நினைவுபடுத்த, ஞாபகப்படுத்த அகத்தியன் அவ்வப்பொழுது யுகம் கடந்த தவம் காண்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய தவம் காண்கின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது? அகத்தியனுக்குள் தவம் காண்பவர்கள் அகத்தியத்தை சுமந்து இத்தகைய யுகம் முழுவதும் வலம் வருகின்றார்கள். அவர்கள் மட்டும் வலம் வருகின்றார்கள், அவர்களோடு எவரும் வலம் வரவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவர்கள் மானிய நிலையிலிருந்து சித்த சிவஞான நிலைக்கு உயர்ந்து அவர்கள் இத்தகைய பூவுலகில் இருக்கின்ற கர்ம நிலைகளை மானிட பதர்களாக வலம் வந்து இத்துணை ஐந்து இந்திரியங்களுக்குள் இருந்து வருகின்ற ஐந்து வேற்று நிலைகளோடு உழன்று இருக்கின்ற போது அவர்கள் எல்லாம் இத்தகைய மானிடர்களை காணாது கானகம் சென்று அமர்ந்து விடுகின்றனர், மலை முகடுகளில் சென்று அமர்ந்து விடுகின்றனர். அங்கு தவம் இருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து சிவத்தோடு கலந்து விடுகின்றனர் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சித்தர்கள் எல்லாம் பூவுலகிற்கு தேவையில்லை, அத்தகைய இறை ஆன்மாக்கள் எல்லாம் பூவுலகிற்கு தேவையில்லை. அவரவர்கள் எல்லாம் அவரவர்கள் சுயநிலையான சிவத்தை கண்டு அவர்கள் சிவத்தின் திருவடியில் அமர்வதற்கென்று அவர்கள் பயணித்து அத்தகைய பயணத்தை நிறைவு செய்து விடுகின்றார்கள். அவர்கள் பூவுலகிற்கு தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பின் யார் தேவை? சித்தர்கள் தேவையில்லை என்றால் யார் தேவை? ஒரு நல் மானிடன் தேவை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு நல் மானிடன் தேவை. ஏனெனில் மானிடன் செய்கின்ற மாற்று நிலைகளை எல்லாம் ஒரு மானிடனுக்கு தான் தெரிய வரும். மானிட அவதாரம் எடுத்து மானிடனுடைய செயல்களை எல்லாம் இப்பூவுலகில் இருந்து கண்டு கேட்டு கழித்து உண்டு மயங்கி உணர்ந்து வருபவனுக்குத்தான் மானிடர்கள் எத்தகைய நிலையிலெல்லாம் தவறுகள் புரிவார்கள், தவறி செய்வார்கள், தவறை தவறில்லாமல் செய்வார்கள் என்கின்ற நிலை ஒரு மானிடனுக்குள் தெரியும். அத்துணை மானிடனுக்கும் தெரியும், தவறு செய்பவனுக்கும் தெரியும், தெரியாதவனுக்கும் தவறு தெரியாதவனுக்கு கூட தவறுகள் தெரியும். ஆனால் அத்தகைய நிலைகளை எல்லாம் மாற்றுகின்ற வடிவமாக தன்மையாக இறையாற்றல் தமக்குள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து வளம் வரும் ஒரு உயர் சித்தனை தேடி அலைகின்ற தவத்தில் அகத்தியன் அமர்ந்திருந்தோம் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய தவத்தில் அமர்ந்திருந்த தலம் எது? தென்பொதிகை தலம் என்று கூறுவார்கள். சிவபார்வதி திருமண கோலம் காண எம்மை தென்பகுதிக்கு அழைத்து சென்றான். கோலம் காண அழைக்கவில்லை, இத்தகைய பூவுலகத்தின் கோலத்தை மாற்ற அழைத்தான். அவன் அனுப்பிய அத்தகைய நிலைதனில் இருந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது காண்கின்ற பொழுது சிவபார்வதி கோலம் மட்டும் கண்டோம், யாம் கடந்து வந்த பாதைகளில் இருக்கும் மானிடத்தை காணவில்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய மானிட நிலைகள் காணாது இருக்கின்ற பொழுது எம்மோடு வா மைந்தனே என்று சிவபார்வதி அழைக்க வரவில்லை. ஐயனே, எம் அலுவல் பணி, நீர் வழங்கிய அலுவல் பணி இன்னும் நிறைவடையவில்லை. யாம் கடந்து வந்த பொழுது பரப்பிய தமிழாளும் இத்தகைய பூவுலகம், தமிழ் திருக்கடவுள் முருகனை தாங்கி நிற்கின்ற இத்தகைய பூவுலகில் யாம் கடந்து வந்த பாதைகளில் மானிடம் இல்லை. யாம் அமர்ந்து வந்த தவ தடங்கள் மட்டுமே, தலங்கள் மட்டுமே இருக்கின்றது. சித்தனே, சிவமே, யாம் அத்தகைய அலுவல் பணிகளை நிறைவேற்ற எமக்கு அனுமதி கொடு என்று மீண்டும் யாம் தென்பொதிகை தலமதிலே தவம் இருந்தோம்.
தவம் இருக்கின்ற பொழுது வந்து எம்மோடு தவம் இருந்த மானிட நிலையை கொண்டவர்கள் எல்லாம் அகத்தியனை கண்டோம் என்று சென்று விட்டார்கள். யாரும் அகத்தியனை கொண்டவர்கள் இல்லை என்று கூறுகின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. அகத்தியனை காணாது கண்டோம் என்று கூறினார்கள். அகத்தியம் என்னவென்று தெரியாது கண்டோம் என்று கூறினார்கள். அகத்தியம் என்னவென்றே தெரியாது அகத்தியமாய் வளம் வந்தவனை அகத்தியனாக கண்டோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு யாம் தவம் இருந்த காலமதிலே எம்மோடு வந்து தவம் இருந்து அகத்தியனை கண்டுவிட்டோம் என்று அவன் செல்லவில்லை. அகத்தியனை இன்னும் முழுதாக காண வேண்டும், அகத்தியத்தை அறிய வேண்டும், அகத்தியம் என்னவென்று எமக்கும் புரிய வேண்டும், பூவுலகிற்கும் புரிய வேண்டும் என்று அகத்தியனுடைய அற்புதமான திருவிளையாடல்களை, சிவத்தின் திருவிளையாடல்களை, சிவமாய் அமர்ந்திருந்த அகத்தியனுடைய அற்புதமான ஜீவ நாடிகளின் திருவிளையாடல்களை, சுவடியினுடைய திருவிளையாடல்களை உலகிற்கு பறைசாற்றினான் உங்கள் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஜீவ ஏடுகளில் இருந்து சுவடிகளில் இருந்து இவன் அகத்தியத்தை பரப்பினான். தம்மோடு இணைந்த நண்பர்கள் எத்தகைய தீய நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை நல்வழி நோக்கி வாருங்கள், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அகத்தியன் என்று ஒருவன் இருக்கின்றான், ஜீவனாடி சுவடி என்று ஒன்று இருக்கின்றது, அதனோடு வந்து எம்மோடு பயணியுங்கள். அகத்தியத்தை யாம் காட்டுகின்றோம். அகத்தியன் உரையாடுகின்றான் சுவடிகளிலே, அவன்தான் உரையாடுகின்றான். சிவமாக, சித்தனாக, பரந்தாமனாக, அத்துணை இறை அவதார பிரபஞ்ச பஞ்சபூத வடிவங்களாக உரையாடுகின்றான் என்று இவன் அழைத்து சென்ற மாநிலர்கள் எல்லாம் தன்னுடைய கர்ம வினைகளை களைந்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய கர்ம வினைகளை தான் தாங்கி வளம் வந்த பூவுலகினுடைய ஆசான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அத்துணை கர்ம நிலைகளையும் தான் பெற்று இவன் தவ வல்லமை மெல்ல மெல்ல படிப்படியாக உயர்ந்து வருகின்ற பொழுது அத்துணை கர்ம வினைகளையும் தாங்காது இவன் பட்ட அல்லல்களுள்ளெல்லாம் அகத்தியன் யாம் இருந்து காத்து நின்றோம். பால திரிபுர சுந்தரி என்னும் சித்தர்களின் தலைவியாய் அமர்ந்திருக்கும் அற்புத முப்பெரும் தேவியின் வடிவையாய் வலம் வருகின்ற அத்தகைய அம்பாளினுடைய உதவியோடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு காத்து நின்று இவனை காத்து நின்று, இவன் தவம் காத்து நின்று, எனக்குள் இவன் இருந்த தவம் காத்து நின்று எம்மையும் இவனையும் காத்தது இறை கணங்கள், இறை பஞ்சபூத சிவகணங்கள். அப்படியெனில் நீர் தவத்தில் அமர்ந்து விட்டால் உனக்கு காவலாக என்ன வேண்டும் என்று கேட்கின்றான் சிவம். யாம் கூறுகின்றோம் அகத்தியம் எமக்கு காவலாக எத்துணை கணங்களும் வேண்டாம், ஒரு கணம் கூட வேண்டாம். எம்மை உணர்ந்து வந்து எம்மோடு அமர்ந்து தவம் காண்கின்ற ஒரு சுயநிலை பாராது, தன்னிலை பாராது இப்பூவுலகம் வாழ வேண்டும், யுகம் மாற வேண்டும், களி அழிய வேண்டும் என்கின்ற நிலையோடு இத்தகைய நிலைத்தில் தவம் இருக்கின்ற ஒருவனுடைய பாதுகாவல் எனக்கு வேண்டும் என்று அகத்தியன் சிவத்திடம் வேண்டினேன். அடையாளம் காட்டினான் சிவம். சிவபார்வதியின் திருவடியில் இருந்து ஒருவன் முளைத்தான், ஒருவன் பிறந்தான், அவன் தானடா உங்கள் சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அத்தகைய ஆற்றல் கொண்ட மானிடனுக்குள் இருந்து எழுந்த தவம் பல்வேறு நிலைகளில் அகத்தியனாக வலம் வந்திருக்கின்றான். ஒரு ஜென்மத்தில் அகத்தியத்தை தேடி அலைந்தான். அத்தகைய தேடி அலைகின்ற பொழுது அகத்தியமும் ஒன்றாய் கண்ட தலம் தென்பொதிகை தலம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. தென்பொதிகை தலத்தில் தவமிருந்த அகத்தியனை அழைத்து சென்றான். எங்கே? ஆற்றலாய் அவன் குடியிருக்கின்ற அற்புதமான பூவுலகிலே பிரபஞ்ச மைய தலமாக விளங்குகின்ற வண்டல்வனம் மாநகர் என்னும் அற்புத பூவன நாதனும் செண்பகவள்ளியும் உடனுரையாய் அமர்ந்து வளம் வருகின்ற கோவில் மாநகரின் அருகாமையில் அத்தகைய தவ புண்ணிய பூமிதனிலே வாழ்ந்து வருகின்ற சித்தன் அகத்தியனை அழைத்து சென்றான் என்று மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அழைத்து சென்றான் அகத்தியனை. அகத்தியன் இவனை அழைத்து சென்றோம். ஜீவநாடிகளின் மூலமாக அழைக்க அவன் உடல் இழைக்க அவன் எம்மோடு வந்தான். அத்துணை நிலைகளிலும் அகத்தியத்தோடு துணையிருந்தான். அகத்தியத்தை கற்றுக்கொண்டான். அகத்தியத்தை பரப்பும் பணிதனில் ஈடுபட்டான். அகத்தியம் அவன் புகழ் பரப்பும் பணிதனில் ஈடுபட்டு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அகத்தியத்தோடு வளம் வந்த அகத்தியமே, அகத்தியனுக்குள் குடியிருக்கும் சிவமே, சிவத்திற்குள் குடியிருக்கும் தவமே, 11,000 யுகம் கடந்த தவ பேராற்றலால் இப்பூவுலகில் மட்டுமல்ல 14 லோகங்களிலும் உள்ள அத்துணை இறைகணங்களின் ஆற்றலையும் ஒட்டுமொத்தமாய் பெற்ற சிவமகா வாழை சித்தனே உமக்கு நல்ல ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக.
அருளாற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமத்தை தாங்கிய அத்தகைய மானிடன் சித்தனாக ஞானியாக குருவாக உயர் சிவமாக வலம் வருகின்ற அற்புத நிலையில் அவனை கரம் பிடித்து அவனுடைய இணையாளாக அவனுடைய துணையாளாக சிவபார்வதியின் கோலம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புத எம் தேவி பார்வதியின் வடிவம் கொண்ட அன்னையே உம்மை வணங்கி வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. துணை, ஒருவனுக்கு ஒரு துணை இணை நிச்சயம் பூவுலகில் வேண்டும். அத்துணை எவ்வாறு இருக்க வேண்டும்? அற்புதமாய் அவன் இட்ட கட்டளையை ஏற்று அவன் செல்கின்ற பயணம் நற்பயணம் எனில் அதற்குரிய அற்புதமான துணையோடு வலம் வருகின்ற ஏற்றம் கொண்ட இணைதான் உண்மையான துணை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசா. அது எத்துணையாக இருந்த பொழுதும், அது எப்பாலின துணையாக இருந்த பொழுதும், ஒருவருக்கொருவர் இணையாக வலம் வருகின்ற பொழுது, இல் அறம் நல்லறமாக வலம் வருகின்ற பொழுது அங்குதான் துறவரம் இயல்பாக குடியிருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இல்யோக நிலை கண்டு இல்யோக நிலைக்குள் அற்புதமான யாச நிலை. அது எத்தகைய யாச நிலை? வழங்குகின்ற யாசம். அவன் வழங்குகின்றான். எதனை அவன் யாசமாக வழங்குகின்றான்? கொடையாக வழங்குகின்றான். ஞானத்தை கொடையாக, சிவமாக, சித்தமாக, இறை நூலாக வழங்குகின்றான். அவ்வாறு வழங்குகின்ற ஆற்றல் எவ்வாறு அவனுக்குள் சென்று அமர்ந்தது என்கின்ற நிலைதனை அகத்தியன் ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாவிலும் உரைத்து கொண்டு வருகின்றோம். உணர்ந்த சீடர்கள் இவனுடைய சீடர்களாக வலம் வருகின்றார்கள் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் இவன் பெற்ற அருள்கால தவத்தின் மூலமாக அகத்தியம் பரிசாக வளித்தோம். எதை அளித்தோம்? கலியுக தேவசித்த சபை என்னும் அற்புத சபைதனை பரிசாக வழங்கினோம். நாமங்கள் யாம் வைத்தது சிவத்தின் அனுமதியின் மூலமாக என்று உரைக்கின்றோம். யாம் ஓம் அகதீசாய. சித்தன் சூட்டவில்லை நாமம், நாடிகளின் வழியாக இவன் நாடிய அகத்தியன் நாடிக்குள் இருந்து சூட்டப்பட்ட அத்தகைய நாமம் சுமந்த சபைதனை சுமந்து நிற்கின்றான் சித்தன். தன்னுடைய இகலோகத்தை ஒரு கரம், சித்தத்தை, ஞானத்தை, சிவத்தை, அகத்தியத்தை ஒரு கரத்தில் பிடித்து இறுக பிடித்து இருக்கின்றான். இரு நிலையையும், ஆகவே அகத்தியன் இரண்டு நிலையையும் ஒன்றாக பிடித்து இவனோடு பயணிக்கின்றோம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இரு நிலையையும் எவன் ஒருவன் இறுக பற்றி அற்புதமாய் தான் வாழும் இளமை காலங்களிலே, வாலிப நிலைகள் துள்ளி விளையாடுகின்ற காலங்களிலே தன் அடையாளத்தை துறந்து தன் அங்க நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தகைய நறுமண நிலைகளோடு வலம் வருகின்ற வாசனை திரவியங்கள் கலந்த அத்துணை உடை அலங்கார நிலைகளை எல்லாம் துறந்து அகத்தியனுடைய வடிவமாக வலம் வந்த ஒரு சித்தனோடு தான் அகத்தியன் சிவ நிலையாக வலம் வருகின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அடையாளங்களை துறந்தவன், தன்னுடைய அடையாளங்கள் அனைத்தையும் இழந்தவன், அத்துணை பொருளீட்டல்களையும் உலகிற்காக, பிரபஞ்சத்திற்காக, சீடர்களுக்காக, தன்னை நாடி வருவோர்க்காக, யுகமாற்ற நிகழ்வு என்னும் அற்புத நிலைக்காக அத்துணையும் வாரி வழங்குகின்ற ஒரு கொடை வள்ளல் என்று கூற இயலாது. கொடைக்கே கொடை கொடுக்கின்ற சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை கொண்டவனை ஆசானாக ஏற்று வலம் வருகின்ற சீடர்களை தாங்கி நிற்கின்ற சபையை ஆளுகின்ற அத்தகைய பேராற்றலை தாங்கி நின்ற பொழுதும் அகத்தியத்தை வணங்கி வருகின்றான். அகத்தியத்தின் திருவடியில் பணிந்திருக்கின்றான். அகத்தியன் கூறும் கட்டளை மீறாது வலம் வந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அகத்தியம் இன்முறுவலோடு புன்முறுவலோடு இன்பத்தோடு இவனோடு வலம் வருகின்ற அத்தகைய நிலைதனை காண்கின்றீர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறெனில் இவனுக்கு கொடுத்த பணி என்ன? இவனை சபையில் அமர வைத்து இவனை வாழ்த்துவதற்கென்று அகத்தியன் நாடி கொடுத்தோம், நூல் கொடுத்தோம். அந்நூலை இவன் வாழ்த்துவதற்கு மட்டும் வைத்துக் கொள்ளாது என்ன செய்ய தொடங்கினான், எப்பணி ஆற்ற துவங்கினான், இத்தகைய நூலின் மூலமாக என்ன செய்யலாம் என்று அகத்தியனோடு வினவி நிற்கின்ற பொழுது அகத்தியன் சிவத்தோடு வினவி நின்று அத்தகைய அனுமதியை பெற்றோம். அனுமதியை பெற்றோம்? எப்பொழுது பெற்றோம்? எவ்வாறு பெற்றோம்? பூவுலகம் அழிகின்ற காலங்கள் எத்தனிக்கின்ற பொழுது, அவதாரங்கள் எடுக்க அவன் எத்தனிக்கின்ற பொழுது, பூவுலகினுடைய காத்து நிற்கும் அத்தகைய பரந்தாமன் அவதார நிலைதனை ஏற்று இத்தகைய பூவுலகை அழிய துவங்குகின்ற பொழுது திருப்பார் கடல் சென்று அத்தகைய திருப்பார் கடல்தனிலே எழுந்து நிற்கின்ற பரந்தாமனை எழவேண்டாம் என்று ஒரு ஒற்றை விரல் காட்டி, அகத்தியன் விரல் காட்டி, சிவத்தின் விரல் காட்டி அத்தகைய அவதாரத்தை தடுத்து நிறுத்தியவன் தான் உங்கள் ஆசான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை
நடைபெற்ற தலம், ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட திருப்பார் கடல் இடம் கடந்து ஏற்றமுடன் சபை நாடி வந்து சபையில் இருந்துதான் அத்தகைய நிலை துவங்கியது, அத்தகைய செயல் நடைபெற்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அவதாரத்தை தடுத்து ஆண்டதால் அவனுக்கு நாமம் சூட்டப்பட்டது அவதார சித்தன். சிவநிலைக்கும் மேம்பட்ட நிலை பெற்றதால் அவனுக்கு சூட்டப்பட்டது சிவமகா வாழை சித்தன். பாளை என்னும் பால திரிபுர சுந்தரி என்னும் அற்புத தேவியினுடைய அனுக்கிரக ஆற்றலை தன்னுடைய சிரசிலே பெற்றவனுக்கு சிவமகா வாழை சித்தன் என்ற பட்டம் சூட்டி மகிழ்கின்றான் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய மகிழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேலைதனிலே கலியுக தேவ சித்த சபை மெல்ல மெல்ல உயர்ந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாக நாமங்கள் வழங்கப்பட்டன. எப்பொழுது ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்னும் அற்புத புதையல் பேலை சிவமே நூலாக இவனுக்குள் அமர்ந்து உரையாட துவங்கிய பொழுது நாமங்கள் மாற்றப்பட்டன. பிரபஞ்சம் முழுவதும் சபை விரிவடையப்படுகின்றது. சித்தர்கள் சீடர்கள் யாவரும் இறை மாநிலர்கள் யாவரும் காண்கின்றார்கள் சித்தனை, வளம் வருகின்றார்கள். இவனை அழைப்பு சாதனத்தின் மூலமாக அழைப்பு விடுத்து, சித்தனே இது சாமானிய மாநிலன் நடத்துகின்ற சபை அல்ல, இவ்வுரையாடல் சாதாரண மாநிலன் உரையாடும் உரையாடல் அல்ல, இதில் இறை கலந்திருக்கின்றது, இறையாற்றல் குவிந்திருக்கின்றது என்று இவனோடு தேடி நாடி கலந்து வந்த சீடர்களோடு வளம் வருகின்றான். பிரபஞ்சத்திலே சச்சங்க பெருவிழாக்கள் நிகழ்த்தி அத்தகைய சச்சங்க பெருவிழாக்களுடைய உச்சகட்ட வெற்றி விழா இது இரண்டாவது விழா என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வெற்றி விழா என்று கூறுகின்றோமே, என்ன வெற்றி கண்டீர்கள்? அவதாரத்தை தடுத்து நிறுத்தியது முதல் வெற்றி, யுகமாற்றம் நிகழ்த்தி கொண்டிருப்பது இரண்டாவது வெற்றி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்னும் மூன்றாவது வெற்றி கொண்டு இருக்கின்றது. அத்தகைய வெற்றி எத்தகைய நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதெனில், இதுபோன்று சித்தன் அழைக்கின்ற பொழுது சித்தனுக்குள் இருக்கும் பேராற்றல் அவரவர்கள் வினவலாம், வினா தொடுக்கலாம். சித்தனே உரையாடலாமே, அவன்தானே சிவமகா வாழை சித்தன், அவன் உரையாடினால் என்ன, எதற்காக சீடர்களை எல்லாம் ஆங்காங்கு தயார்படுத்தி இவன் ஆற்றலை பகிர வேண்டும், அதுதானடா சிவமகா வாழை சித்தன் சித்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்பவன் எவன்? இறையினுடைய அனுக்கிரக ஆற்றல் பேராற்றல் அனைத்தையும் பஞ்சபூத வடிவங்களுடைய ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கின்றவன். அவன் ஆற்றலை மெல்ல கடுகளவு பகிர்ந்த பொழுதே கண்டீர்கள். அதிகாலை வேலைதனிலே சிவ பேராலயத்தில் இருந்து நடந்து வந்த அகத்தியனை கண்டீர்கள். அகத்தியனாய் வளம் வந்து துள்ளி விளையாடிய சீடனை கண்டீர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இவன் பகிர்ந்தது சிறு பேராற்றல், சிறு ஆற்றல். முழு பேராற்றலையும் பகிர்ந்தால் என்ன நேரும்? அத்தகைய முழு பேராற்றலையும் சித்தன் சுமந்திருந்தால் என்ன நேரும்? சித்தனுக்கு என்ன நிகழ்கின்றது என்பதை காண இயலாது. அவன் சிவத்திற்கும் மேம்பட்ட நிலையில் தவத்தில் அமர்ந்து விடுவான். உங்களுக்கெல்லாம் பணி இல்லை, நீங்கள் எல்லாம் அவன் அழிக்கின்ற யுகத்தில் இருப்பீர்கள், அழிந்து போவீர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அழிக்கின்ற பணிதனை தடுத்து நிறுத்தி அத்தகைய பணிதனை யாருக்கு வழங்க வேண்டும்? என் போன்ற அற்புதமான இறை மாநிலங்களாக வளம் வரும் எம்மை ஏற்று நிற்கின்ற சீடர்கள், சரணாகதியோடு வளம் வருகின்ற சீடர்களுக்குள் இவனுடைய தவ குண்டலினி பேராற்றல் நெட்டி சுழுமுனையின் மூலமாக பகிரப்படுகின்றது. ஆளி நாடு நகரங்கள் தாண்டி அமர்ந்திருக்கின்ற அற்புத சீடர்களின் நெற்றி சுழுமுனையும் பணி செய்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். யாம் பிரபஞ்சம் என்பது என்ன? 14 லோகங்களையும் கடந்த அற்புதமான அத்துணை லோகங்களையும் உள்ளடக்கிய ஆற்றல் தான் பிரபஞ்ச ஆற்றல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பிரபஞ்ச சபை என்றால் என்ன? அத்துணை ஆற்றலையும் தன்னகம் வைத்திருக்கும் சபை பிரபஞ்ச சபை. பிரபஞ்ச சபையின் ஆசான் என்றால் என்ன? 14 லோகங்களின் அத்துணை இறை ஆற்றல்களையும் சுழுமுனையில் தாங்கி நிற்கின்ற சித்தன் தான் இறை சபை ஆசான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை கிடைத்தவுடன் தலைகால் புரியாமல் ஆடுவார்கள் மானிடர்கள் உரைக்கின்றோம். ஒரு சிறிய சித்து கண் மூடினால் கருப்பன் விளையாடிவிட்டால் அவனுக்குள் இருந்து வருகின்ற ஆணவமும் அகங்காரமும் எத்தகைய நிலை கொண்டு துள்ளி விளையாடும். ஒரு சிறு பேராற்றல், ஒரு சிறு ஆற்றல் அத்துணை ஆற்றலையும் தாங்கி நின்று இறையே அவன் அருகாமையில் வந்தமர்ந்து அகத்தியன் உருவில் அத்துணை சிவமும் சிவ பரந்தாம நிலை கொண்ட அத்துணை அவதார கணங்களும் இவனை வாழ்த்துகின்ற பொழுதும் ஒரு எள்முனை அளவு கூட சிரசில் கர்வம் இல்லாது பயணிக்கின்ற ஒரு சித்தனோடு தான் அகத்தியன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். அத்தகைய கர்வ நிலை என்பது ஒருவனை அழித்துவிடும். ஆணவம் தான் அவருடைய அழிவிற்கு முதல் அச்சாரம். அகம்பாவம் தான் ஒரு மனிதனின் அழிவிற்கு முதல் அச்சாரம்.
எவனொருவன் ஆணவத்தை தொலைக்கின்றானோ அவனுக்குள் ஆன்மீகம் தளிர்விடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆன்ம ஈகம் என்றால் என்ன? ஆன்மா ஈகை குணங்களோடு வளம் வருகின்ற நிலையோடு வளம் வருபவன் எத்தகைய நிற உடை உடுத்தி இருந்தாலும் அவன்தான் துறவி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன்தான் துறவி, அவன்தான் ஞானி, அவன்தான் சித்தன், அவன்தான் சிவம். தன்னை போல் பிற உயிர்களை நேசிக்கின்ற அற்புதமான தன்மை கொண்டவன், சிவத்திற்கு ஈடானவன், தன்னை உணர்ந்தவன் சிவம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு தன்னை உணர்ந்து தனக்குள் தன்னை உலர்த்தி உளராதவர்களை, இறை நிலையை உணராதவர்களை, தனக்குள் உளராதவர்களை எல்லாம் உலர்த்தி இறையை உணர்த்தி அவர்களோடு அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது அவனுக்குள் விழுகின்ற ஞான சாட்டை அடியின் மூலமாக ஒருவன் உருவாகின்றான். எவராக உருவாகின்றான்? அவன் சிவனாக உருவாகின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றல் பெற்ற ஒரு சரணாகதி நிலை கொண்டவனுக்குள் கிடைத்திருக்கின்ற அற்புதமான ஆற்றலை கண்டு அவன் ஆணவம் கொள்ளாது வலம் வருகின்றான். யுகம் முழுவதும் வலம் வருகின்றான், வாழ்த்துகின்றான், தன்னோடு சார்ந்தவர்களை வாழ்த்துகின்றான். வாழ்த்துகின்ற பொழுது என்ன கூறி வாழ்த்துகின்றான்? அவனுடைய குறைகளை கூறி வாழ்த்துகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் கடவுள் வாழ்த்துவான், இறைவன் வாழ்த்துவான், இறைவன் அனுக்கிரகம் செய்வான். உண்மையான சித்தன் ஒரு பொழுதும் வாழ்த்த மாட்டான் அவன் சீடர்களை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் வாழ்த்துவிட்டால் என்ன நிகழும்? அகத்தியன் இவனை வாழ்த்துகின்றோம், என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? வாழ்த்துக்களை எல்லாம் அகத்தியன் திருவடியில் மலர்களாக சமர்ப்பித்துவிட்டு இன்னும் எம்மை பண்படுத்துங்கள், எம்மை பண்படுத்துங்கள் என்று பின்னால் இன்னும் அலைந்து கொண்டிருக்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அகத்தியனை தனியாக விடவில்லை சீடர்களே, பிரபஞ்சமே உரைக்கின்றோம். அகத்தியனிடமிருந்து அத்துணையும் கற்றுக்கொண்டோம், அகத்தியத்தையே பெற்றுக்கொண்டோம். அகத்தியத்தை பெற்றுவிட்டால் அகத்தியத்தை பெற்றுவிட்டால் என்ன இருக்கின்றது மீதம் என்று கூறுகின்றோம். யாம் அத்துணை ஆற்றல் பெற்ற அகத்தியனை ஒன்றாக பெற்றுவிட்டோம். இனி என்ன அகத்தியன்? போடா தென்பொதியை நோக்கி, யாம் என் பணியை ஆற்றிக் கொள்கின்றோம் என்று அவன் அகத்தியனை தனியே விடவில்லை, இறுக பற்றி இருக்கின்றான் அகத்தியனை என்று கூறுகின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. அப்படி வாழ்த்துகின்ற பொழுது இன்னும் பணிகின்ற சித்தனோடு யாம் அடிபணிவு சரணாகதியை அகத்தியன் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரணாகதியினுடைய அர்த்தத்தை அகத்தியன், சரணாகதியினுடைய அர்த்தத்தை, சரணாகதி என்னும் வார்த்தை தெரியும், சரணாகதி என்றால் என்னவென்று தெரியும், சரணாகதியினுடைய அர்த்த சாராம்ச நிலைகளை அகத்தியன் சபையிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எப்படி அகத்தியன் செல்வோம் தென்பொதிகை நோக்கி? இவனோடு தான் இருப்போம், உங்களோடு இருப்போம். உயர் நிலை கொண்ட சித்தன் ஆற்றுகின்ற ஞான உரையாடல்களுக்குள் அகத்தியன் கலந்திருப்போம் என்று கூறுகின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் பெற்ற நூலுக்குள் இருந்து வருகின்ற அத்தகைய உபதேச நிலைகளை ஒரு சீடன் அவனை சாடி வருகின்ற வசைபாடல்களை ஏற்றுக்கொள்ளாது அவன் தன்னை பண்படுத்துகின்றான் என்று ஒரு கத்தகைய பாறை நிலையிலே விழுகின்ற ஒளிகளிலிருந்து சிதறுகின்ற அத்தகைய தீய நிலைகளை எல்லாம் எவன் ஒருவன் ஏற்றுக்கொண்டு அமர்கின்றானோ அவன் அகத்தியன் சிலையாக வடிவெடுக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு மாற்றுகின்ற பணிதனை சித்தன் செய்து வருகின்றான் பூவுலகில். அவ்வாறு பணி செய்கின்ற தலம் நோக்கி சீடர்கள் வருகின்றார்கள். சித்தனே, எம்மை பண்படுத்துங்கள், பால்பட்டு கிடக்கும் மானிட பதராக சாக்கடையில் உழன்று வருகின்ற எம்மை பாண்படுத்துங்கள். தான் விலங்குகளோடு பயணித்து விலங்குகளின் குணத்தில் யாம் அமர்ந்திருக்கின்றோம், விலங்கை விட கேவலமாக அமர்ந்திருக்கின்றோம், எம்மை பண்படுத்துங்கள் என்று எவனொருவன் இவன் அடிநிலையை பற்றுகின்றானோ அவனுக்குள் இவன் கலக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரணாகதியோடு வலம் வரும் சீடர்களை தன்னுடைய தான் பெற்ற செல்வங்களுக்கு மேலாக, தன்னுடைய மகன் மகளுக்கும் தன்னுடைய இணையாளுக்கும் மேலாக இவன் பாதுகாக்கின்றானடா என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவசபைக்கு இடையூறாக எத்தகைய ஆற்றல் எழுமே ஆயின், சிவசபைக்கு இடையூறாக இன்னல் வழங்குகின்ற ஆற்றல் அது எத்தகைய நிலை கொண்ட உறவு ஆற்றலாக இருந்த பொழுதும் அதனை உதாசீனப்படுத்தி அகத்தியனோடு பயணித்து வெற்றி விழா கண்டு கொண்டிருக்கின்றான் உங்கள் ஆசான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிலைதான் அகத்தியனுக்கு கிடைத்த வெற்றி, அகத்தியனுக்கு கிடைத்த புகழ். அகத்தியன் வாழ்த்துவதற்கு, அகத்தியன் உரையாடுவதற்கு, அகத்தியன் அமர்ந்து அற்புதமாய் யுகமாற்ற நிகழ்வு நிகழ்த்துவதற்கு ஒரு தலம் கிடைத்து விட்டது, ஒரு சித்தன் கிடைத்து விட்டான். அவனுக்குள் அமர்ந்து பூவுலகில் ஒரு மானிடன் மூலமாகத்தான் மாற்ற வேண்டும் என்கின்ற சபதம் நிறைவேறிவிட்ட எக்காலத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை நோக்கிய பயணமதில் இரண்டாவது வெற்றி விழா என்று கூறினோம். அகத்தியன்
இவ்விழாவை அற்புதமாய் கோவில் மாநகரிலே சித்தனது முழு முயற்சியால் சீடர்களது அற்புதமிக்க ஆற்றல் கொண்ட பணியால் நடந்தேறி அத்தகைய வெற்றி விழாதனிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்ற சத்திய நாராயணனை எப்படியாவது இம்மண்டலத்தில் நிறுத்தியாக வேண்டும் என்று எம் சீடன் கங்கணம் கட்டிக்கொண்டு கிட்டத்தட்ட 3 திங்கள்களுக்கு முன்பாக கிழமையை தேதியை அறிவித்து விட்டான். இன்று இந்நாளில் இப்பூஜை நடைபெற வேண்டும், சித்தனே அகத்தியனே ஆசிதாருங்கள் என்று நம்பிக்கை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்ன இத்தகைய விழாவை கொண்டாட வேண்டுமெனில் எத்தகைய பொருளீட்டல் இகலோகத்தில் தேவைப்படும்? எத்தகைய பொருளீட்டில் தேவைப்படும்? ஒன்றுமில்லை அவனிடம், அகத்தியத்தையும் சிவமகா வாழை சித்தனையும் தவிர அவனிடம் ஒன்றுமில்லை. சூளுரைத்தான், நடத்துவீர்கள் நீங்கள், யாமில்லை என்று கூறினாம், நடந்து கொண்டு இருக்கின்றது வெற்றி விழா என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நம்புங்கள் நடக்கும் என்பது சித்தர்களின் வாக்கு, நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது அற்பர்களின் வாக்கு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நம்பி நில்லுங்கள், தயாராக இருங்கள், அகத்தியம் வருவோம், துணையாக நிகழ்த்தி காட்டுவோம் அற்புதத்தை என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய. அமர்ந்து உரையாடுவது அகத்தியன் தான், அமர்ந்திருப்பவன் சிவம்தான், அருகாயில் அமர்ந்திருப்பவது தேவி பார்வதி தான். எம்மோடு இணையாய் அமர்ந்திருக்கின்ற சீடர்களினுடைய சரீரங்களில் அமர்ந்திருப்பது கணங்கள் அனைத்தும் என்று நம்பிக்கை நிலையோடு வளம் வந்து இத்தகைய சற்சங்க பெருவிழாவின் இறுதி நிலை வரை அமர்ந்திருப்போர்களுக்கு இன்றிரவு மாற்றம் நிச்சயம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக பூவுலகை அழியாது காத்து நிற்கின்ற பரந்தாமனுடைய ஏற்றமிகு அவதாரமாக அமர்ந்திருக்கும் அத்துணை அவதாரங்களையும் தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் மூலமாக அகத்தியன் சூளுரைக்கின்றோம் பூவுலகிற்கு. அகத்தியன் நினைத்தால் மாற்றிவிடலாமே, சிவம் நினைத்தால் மாற்றிவிடலாமே, இப்பூவுலகை ஒவ்வொரு மனிதர்களின் மனதிற்குள் சென்று மாற்றிவிடலாமே. எப்படி? முடியாது. அப்படி மாற்ற வேண்டுமெனில் அனைத்தையும் மாற்ற வேண்டும், முழுவதையும் மாற்ற வேண்டும். ஆகச் சிறந்த காரியம் அது அல்ல. எப்படி மாற்ற வேண்டும்? அவனை உணர்கின்ற பொழுது, அவனோடு கலந்தவர்களுக்குள் இருந்து அவன் உரையாடுகின்ற பொழுது, அற்புதமாய் மானிடன் உணர்ந்து உயர்ந்து மாற்றுகின்ற பொழுதுதான் இப்பூவுலகம் அழியாது காத்து நிற்க முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை கொண்ட உயர் பேராற்றல் கொண்ட பணியை தான் சுமந்திருக்கின்ற பொழுது அதற்கென ஒரு ஆயுதம் கிடைத்துவிட்டது. அத்தகைய ஆயுதத்தை தாங்கி நின்று இத்தகைய யுகத்தை மாற்றலாம். வந்து அமர்ந்திருப்போர்கள் எல்லாம் உள்ளுக்குள் சிந்தைக்குள் அவரவர்களுடைய சிந்தனை சென்று கொண்டிருக்கும், யோசனை செய்து கொண்டிருப்பார்கள். எவ்வாறு யுகத்தை மாற்ற இயலும்? ஒரு கூடாரமிட்டு அமர்ந்திருக்கும் தெற்கு வண்டல்வனம் மாநகரில் அமர்ந்திருக்கும் சபைதனிலிருந்து எப்படி மாற்ற முடியும்? மாற்றி இருக்கின்றோம். கந்த சஷ்டி பெருவிழாவினுடைய முதல் நாள் நடுநிசையில் வேல் பகிர்வு விழா என்கின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்த பெருவிழா, அகத்திய திருவிழா, சிவ பேராற்றல் கொண்ட விழா அங்கு நடைபெறுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். சம்ஹாரம் நிகழ்கின்றது, சூர சம்ஹாரம் நிகழ்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சம்ஹாரம் நிகழ்த்தப்படுகின்றது. திருமுருகப் பெருமானுடைய ஆலயங்கள் முழுவதும் நடக்கின்றன. பிரதானமாக எங்கு நிகழ்ந்தது? அறுபடை வீட்டின் அற்புதமான படை வீடான திருச்செந்தூர் என்னும் ஆழி பேரலை வந்து கொஞ்சி விளையாடும் எம் அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய நெற்றி சுழுமுனையிலிருந்து புறப்பட்ட அறுபொறிகளின் ஒரு முனையாக ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற திருமுருகப் பெருமானுடைய ஆலயத்தில் அது நடக்கின்றது என்று அனைவரும் அறிந்த உண்மை, அனைவரும் தெரிந்த உண்மை. உண்மையில் என்ன நிகழ்கின்றது என்று அறியலாமோ? அறிய வேண்டுமெனில் அறியும் சிவனும் ஒன்றாய் இருந்து அந்நிகழ்வை சிவமகா வாழைச்சித்தன் மூலமாக நிகழ்த்தி காட்டுகின்ற சபை நாடி வரலாமோ? வாருங்கள். சஷ்டி பெருவிழாவில் முதல் நாள் நடுநிசையில் பிரபஞ்சத்திற்கு இவன் கரத்தின் மூலமாக திருமுருகப் பெருமான் கரத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு பகிரப்படுகின்றது அருள் வேல் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். திருமுருகப் பெருமானுடைய கரம் கொடுப்பது யார்? தேவி பார்வதியின் கரமிருந்து பெற்றான் என்பது வரலாறு. வரலாறையே நிகழ்த்தியவனை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோமே, வரலாறை மாற்ற மாட்டோமா சபையிலிருந்து? அற்புதமாய் இவன் கரமதிலிருந்து பெறுகின்ற வேல் என்ன பணி செய்கின்றது? பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பகிரப்படுகின்ற வேலை எம் சீடர்கள் எல்லாம் காண்கின்றார்கள். எங்கு செல்கின்றது வேல்?
27,000 கோடி லோகங்களுக்கு, திருமுருக பெருமானுடைய லோகங்களுக்கு செல்கின்றது. எத்துணை லோகங்கள்? ஏறக்குறைய தோராயமாக 27,000 கோடி லோகங்களுக்கு அது பகிரப்படுகின்றது. ஒற்றை மனிதன், ஒற்றை மானிடன், ஒரு சித்தன் கரமதிலிருந்து வழங்கும் வேல் இத்துணை லோகங்களுக்கும் பகிரப்படுகின்றது. உண்மையா இல்லையா என்பதை அன்றைய நடுநிசியில் வந்து அமர்ந்து உற்று நோக்குகின்ற பொழுது அதிகாலை வேளையில் அதனை காணலாம். எப்பொழுது? அத்தகைய விழா நிறைவடைந்து அயர்ந்து உறங்குகின்ற பொழுது வேலினுடைய எண்ணிக்கைகளையும் கோடான கோடி ஆற்றலோடு அது பரவி நிற்கின்ற ஆற்றலையும் காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய அற்புதங்கள் நிகழ்த்தப்படுகின்ற சபையிலே அத்தகைய வேல் எல்லாம் எங்கு செல்கின்றன? யுகத்தை எவ்வாறு மாற்ற முடியும் என்ற வினாவிற்கு பதில் இது. அவ்வாறு 27,000 கோடி லோகங்களுக்கு செல்கின்ற வேல் எங்கு செல்கின்றது? ஒவ்வொரு மானிடனின் சரீரத்திற்குள் நெற்றி சுழுமுனையின் வழியாக செலுத்தப்படுகின்றது என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவனுடைய நெற்றி சுழுமுனையின் மூலமாக இவன் சுழுமுனை கலந்து அவன் அறியாமல் அது பகிரப்படுகின்றது. அன்றைய இரவு நடந்த அத்தகைய வேல் பகிர்வு விழாதனை உணர்ந்தார்கள் யார்? பேருலகில் விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டு வலம் வருகின்ற அருள் விஞ்ஞான ஞானிகள் எல்லாம் உணர்ந்தார்கள். எப்படி உணர்ந்தார்கள்? ஒரு பேராற்றல், அதல பாதாள கங்கை நீரில் தவம் இருக்கின்ற ஆற்றல் என்று இவன் கூறுவான் சிவமகா வாழை சித்தனை. அதுபோல் அதல பாதாள நிலைகளில் இருந்து ஒரு ஆற்றல் கிளம்பி இருக்கின்றது. அத்தகைய ஆற்றல் பிரபஞ்சத்திலே மக்களோடு அது பேச துடிக்கின்றது. அது நல்ல ஆற்றல், அது நல்ல அதிர்வு என்று விஞ்ஞானிகள் கண்டார்கள் அன்றைய இரவு என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது பேருலகம் முழுவதும் அதிர்வை கொடுத்தது. அத்தகைய அதிர்வு எங்கிருந்து வந்தது? இந்த அதிர்வு நிறைவேற்று கொண்டிருக்கிறதே இவ்விடத்தில் இருந்துதான் அந்த அதிர்வு நெற்றி சுழுமுனையின் ஒற்றை குங்கும புள்ளியிலிருந்து அது சென்றது என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நிகழ்த்தப்பட்ட வேலைதனில் என்ன நிகழ்ந்தது? இவனை அறிந்தோர் அறியாதோர், சபையை தெரிந்தோர் தெரியாதோர் அனைவருக்குள்ளும் வேல் மாற்றம் கொடுத்தது. வேலினை அன்று கண்டார்கள். வேல் பகிர்வு விழா என்று அவர்கள் சாதனத்தில் காண்கின்ற பொழுது, ஆமாம் அன்றைய இரவு வேலினை கண்டோம். சித்தனை இப்பொழுது காண்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், ஆமாம் அன்றைய இரவு வேல் எனக்கு தெரிந்தது, ஒரு நாள் வேல் எனக்கு தெரிந்தது என்று. அந்நாள் எந்நாள்? இவனுடைய பொன்னாள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது வருடா வருடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டுக்கு ஆண்டா சூரபத்மனை திருமுருகன் வதம் செய்கின்றான். எழுந்து கொண்டா இருக்கின்றான், உயிரோடா வருகின்றான். அவனைத்தான் இரண்டாக பிளந்து சேவலாக இதாக வைத்தாச்சே, பின் எப்படி அவன் வருவான்? அசுரர்கள் நீங்கள் தானடா, பிரபஞ்சத்தில் வலம் வரும் மாநிலர்கள் தானடா என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உங்களுக்குள் இருந்து எழுந்து ஆடுகின்ற பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளில் உழன்று வருகின்றீர்களே, அச்சூரனை இத்தகைய வேல் உள்ளிருந்து சம்ஹாரம் செய்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இப்பொழுதும் சம்ஹாரம் நிகழ்கின்றது, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சச்சங்க பெருவிழாவில் சம்ஹாரம் நிகழ்கின்றது. இவன் உரையாடுகின்ற பொழுது, சித்தன் உரையாடுகின்ற பொழுது உள்ளுக்குள் ஏற்படுகின்றதே ஒரு பிரளயம், சிந்தையில் ஏற்படுகின்றதே ஒரு சிந்தனை பிரளயம். அது சம்ஹாரம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து வருகின்றது ஆற்றல்? எப்படி உரையாடுகின்றான் இவன்? ஒரு ஒற்றை மானிடன், நம்மை போல் வயதில் குறைந்த உயர்ந்த, நம்மை போல் கைகால்களை வைத்து பஞ்ச இந்திரியங்களை வைத்திருக்கின்ற ஒரு மானிடன் எப்படி உரையாடுகின்றான்? இவனுக்கே தெரியாதடா மானிடர்களே, எப்படி எங்கிருந்து வருகின்றது என்று இவனுக்கு தெரியாது. அகத்தியனுக்கு தெரியும், சித்தனுக்கு தெரியும், தேவி பார்வதிக்கு தெரியும், உணர்ந்த சீடர்களுக்கு தெரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவ்வாற்றலின் மூலமாக இத்தகைய அற்புதமான நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சபையில். இது ஒரு உதாரணம், இன்னும் இருக்கின்றது. அற்புதங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள் சபைதனிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஞானம் என்ற ஒற்றை நிலை, ஞானம் என்றால் என்ன என்ற நிலையை கற்றுக் கொடுக்கின்றான் சித்தன். தன் ஞான சுழுமுனையின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றான். ஒரு நாளிகை 2 நாளிகை பொழுது அவனோடு வந்து அமர்ந்து முன் அமர்ந்து உரையாடுங்கள். நீங்கள் திரும்பி செல்கின்ற பொழுது மனிதர்களாக வந்தவர்கள் மகான்களாக வெளிச்செல்வது உறுதி. சிவகூரை தலத்திலிருந்து அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு மானிடர்களை மகோன்னத நிலை கொண்ட மகானாக உயர்த்தி மகா நிலைக்கும் மேலான சித்த சிவநிலையோடு வலம் வரச் செய்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆசான் முன்னால் தான் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இத்தகைய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைவன் தேடி வந்து உரையாட வேண்டிய காலகட்டம் இப்பூவுலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆலயங்களை தேடி செல்கின்றார்கள். ஆலயங்களில் இருந்து வருகின்ற பொழுது வெறும் மானிடர்களாக வருகின்றார்கள். மகான்களாக வந்தால் எமக்கு வேலை இல்லை, இவனுக்கும் வேலை இல்லை, பணி இல்லை.
நாங்கள் ஓய்வெடுப்போம். அவ்வாறு ஓய்வெடுத்த சித்தர்களை எல்லாம் எழுப்பி விட்டான் இவன் தவம் இருந்து. பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்தான். தவம் என்றால் சாதாரண தவம் இல்லை. இவன் என்றால் இவனா? இவன் வயது என்ன? கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை கடந்திருக்கின்றான். 11,000 யுகமாக இவனுடைய புண்ணியம் தவம் இருந்தது. பிரபஞ்ச புண்ணியம் தவம் இருந்தது. பிரபஞ்ச புண்ணியங்களின் வடிவங்களை எல்லாம் தாங்கிய ஒரு சித்த வடிவம் தவம் இருந்தது. அத்தகைய புண்ணியத்தின் வடிவமாக இவன் தவம் செய்கின்ற பொழுது உருவாக்கி விட்டார்கள். என்ன செய்வது? அகத்தியனுக்கு ஓய்வில்லை. வந்தோம் சபை நோக்கி, இவனோடு பயணிக்கின்றோம். ஆனால் இவன் வந்த பிறகு அகத்தியனுக்கும் ஓய்வு, சிவத்திற்கும் ஓய்வு என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக ஒரு மனிதன் தயார் நிலைக்கு அவன் தொடங்கிவிட்டால், தயாராகிவிட்டால், ஒருவன் இத்தகைய ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றானே, ஒரு வாழைச்சித்தன், ஒரு சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றல் என்ன? இப்படி அமர்ந்திருப்போர்களினுடைய நெற்றி சுழுமுனையை இவன் சுழுமுனையோடு கலக்கின்ற சூட்சமத்தை அறிந்தவன், சூத்திரத்தை அறிந்தவன், சூத்திரதாரியினுடைய சுழுமுனையை தாங்கியவன், சூத்திரங்களை கண்டறிந்தவன், சாஸ்திரங்கள் அல்லா சூத்திரங்களை உணர்ந்தவன், அறிவுசார் நிலை கடந்த ஞானத்தை தனக்குள் பெற்று ஞானத்தை சுழுமுனையின் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து உங்களை தன்னோடு கவர்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒரு சித்தனுக்கு இத்தனை ஆற்றல் என்றால், அனைவரும் சிவமகா வாழை சித்தன் என்றால் என்ன நிகழும் பிரபஞ்சத்தில்? ஒருவன் கூட மனிதன் இருக்க மாட்டான், அனைவரும் சிவமாகத்தான் காட்சி அளிப்பார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவநிலையோடு வலம் வருபவனுக்கு அத்துணை பேரும் சிவம். உள்ளுக்குள் இருக்கும் சிவநிலை அறியாது வலம் வருபவனுக்கு அவன் வெறும் மானிடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய ஆற்றல் தன்னை பரப்புகின்றான். அவன் புகழை அல்ல, உங்கள் புகழை பரப்புகின்றான் சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஒவ்வொரு மானிடனின் புகழையும் பரப்பத்தான் அவன் பயணித்துக் கொண்டிருக்கின்றான். எவரிடமும் தட்சணை கேட்கவில்லை. அகத்தியன் சபையில் தீப ஆராதனை தட்டில் ஒரு சல்லி காசு கூட பெறுவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவனிடமும் தட்சணை பெறுவதில்லை. தட்சணையாக என்ன வேண்டும்? உன்னை மட்டும் தட்சணையாக கொடு, நீ மட்டும் தட்சணையாக வா எனில் சந்நியாசம் கொண்டு வரவில்லை. குடும்பத்தோடு, பேரன் பிள்ளைகளோடு, குழந்தை குட்டிகளோடு, உற்றார் உறவுகளோடு சந்தோஷமாக இன்பமாக அகத்தியன் சபைக்கு வா, அகத்தியன் தட்சணையாக உன் திருவடியில் அமர்வோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்தோம். ஒவ்வொரு சபைகளிலும், ஒவ்வொரு இல் சபைகளிலும், இல் சபை என்றால் என்ன? என்னை நோக்கி வருபவர்கள், சித்தனை நோக்கி வருபவர்களை நாங்கள் சபையாக மாற்றுகின்றோம். ஏனெனில் இவனை ஏற்றுக்கொண்டால் இவன் உள்ளுக்குள் அமர்கின்றான். இவன் சபை என்றால் உள்ளுக்குள் சபை அமர்கின்றதல்லவா? ஆகவே ஒவ்வொரு சீடனும் சபை, ஒவ்வொரு சபையும் அவன் அமர்ந்திருக்கின்ற தலமெல்லாம் அவன் இல்லம் இல் சபையாக மாறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. குடும்பத்தோடு சபைக்கு வந்து அமர்ந்து இவனிடம் குடும்பத்தோடு சரணடைகின்ற பொழுது அகத்தியன் இல்லத்தில் சரணடைந்து உங்கள் பணியை யாம் ஆற்றுகின்றோம், நீங்கள் யுகமாற்ற பணியாற்றுங்கள் சித்தனோடு, உங்களை கவனிப்பது யாமும் சிவமும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படி பணியாற்றுகின்ற சீடர்களின் இல்லங்களில் தான் அகத்தியன் அமர்கின்றோம். அத்துணை நிலைகளிலும் பயணிக்கின்றோம். அவர்கள் பணியை யாம் ஆற்றுகின்றோம். அவர்கள் சுதந்திர பறவையாக சித்தனோடு வலம் வருகின்றார்கள் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எம்மோடு வந்திருக்கின்ற சீடர்கள் எல்லாம் இகலோகத்தில் உயர் பணியாற்றுபவர்கள், இகலோகத்தில் உயர் பணியாற்றுபவர்கள். அவரவர்கள் அத்தகைய பொருளீட்டல் புழங்குகின்ற தலங்களிலும் பொருளீட்டலை வைத்து பெரும் ரசாயன நிலைகளை உருவாக்குகின்ற அற்புதமான ஆலைகளில் பணியாற்றுகின்ற வல்லவர்கள் தான் என்னோடு வலம் வரும் நல்லவர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவனை சரணடைந்தால், ஒரு குருவை சரணடைந்தால் குருவிற்குள் என்ன இருக்கும்? குருவிற்குள் இல்லாதது இல்லை, அனைத்தும் இருக்கும். குருவை சரணடைந்தால் அகத்தியன் சரணடைகின்றோம். ஆகவே அனைவரையும் வாழ்த்தி மகிழ்வோடு அகத்தியன் வாழ்த்துவோம். சித்தன் வாழ்த்த மாட்டான் ஒரு காலமும். ஏனெனில் உங்களை வாழ்த்திவிட்டால் கர்வம் எழுந்துவிடும் அல்லவா? ஆகவே வாழ்த்த மாட்டான். ஆனால் நீங்கள் எத்தகைய நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை இவன் ஆன்மா அறியும். உங்கள் ஆன்மா இவன் ஆன்மாவோடு கலந்து இவனோடு பயணிக்கின்ற பொழுது நிச்சயம் நீர் எந்த நிலையில் இருக்கின்றாய் என்று இவன் ஆன்மா உங்களை பாராட்டுகின்றதே சூட்சமமாய். அதுதானடா யாம் சூடிய கிரீடம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அடையாளங்களை துறந்த சித்தன், அடையாளங்களை துறக்கின்ற சபை, தன் அடையாளங்களை துறக்கின்ற சீடர்களாக வலம் வருகின்ற ஒவ்வொருவனும் சிவமாய் வலம் வருவான். தன்னோடு சார்ந்தவர்களை சிவமாக மாற்றுவார்கள் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஞானத்தை இவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றாம். ஞானத்தை கற்றுக் கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை. இகலோகம் பணி எங்களுக்கு அதிகம் இருக்கின்றது.
5 குழந்தைகள் இருக்கின்றார்கள், சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அனைவரையும் தேற்றியாக வேண்டும், உலகில் நல்முறையில் வாழ வைக்க வேண்டும். இத்துணை பணிகளையும் ஆற்றி முடிக்கின்ற பொழுது என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. உலகில் உன்னுடைய உடலில் வளம் வருவதற்கு ஆற்றல் இருக்காது. வாழும் பொழுது இறைவனை இறுக பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு முடிகின்ற வரை இறைவன் உங்களை இறுக பிடித்துக் கொள்வான் என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. வாழும் பொழுது குழந்தைகள் உங்கள் கல்விகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுதே, உங்கள் வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுதே இறைவனை இறுக பற்றி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயம் அகத்தியம் ஒன்றாக இருந்து அத்துணை நிலைகளுக்கும் துணையாக நின்று உங்கள் பணிகளை ஆற்றுவோம், உங்கள் சந்ததிகளை காப்போம் நிச்சயமாய் தர்மத்தின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தர்ம சீலர்களாக வலம் வருகின்ற ஒவ்வொருவனும் சித்தனாக சிவமாக மாறி வலம் வருகின்ற பொழுது அகத்தியன் ஒவ்வொருவனுடைய சரீரத்திற்குள்ளும் குடியிருந்து இல்லத்தில் குடியிருந்து காப்போம் நிச்சயமாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தனுடைய அணுக்கரக பேராற்றலை சீடர்கள் உணர்கின்றார்கள். இவனை ஏற்றுக்கொண்டவர்கள் உயர்கின்றார்கள். பூவுலகிலே எப்படி உயர்கின்றார்கள்? தனக்கு கிடைத்த நிலையே உயர்நிலை என்று தீதும் நன்றும் பிறர் தர வாராய் என்கின்ற அற்புதமான தத்துவத்தை உணர்ந்து கொண்டு கிடைக்கின்ற பொருளீட்டலை பெரும் பொருளீட்டல் நிலையாக அதனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நிலை அமைதி அடைந்து அற்புதமாய் அமைதிக்குள் தான் ஆனந்தம் பெற முடியும் என்ற தத்துவத்தை உணர்ந்த சீடர்கள் தான் இவனுடைய சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நீங்கள் உணர்கின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது? எதை நீ இழக்க துணிகின்றாயோ அது உன்னை துரத்துகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதை நீ இழக்க துணிகின்றாயோ, இழக்க தயாராகின்றாயோ அது உன்னை விடுவதில்லை. எப்படி? தர்மத்தின் மூலமாக நீ உன் சிந்தைக்குள் இகலோக நிலைகளை யாம் துறந்துவிட வேண்டும் என்று இறைவனோடு பயணிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது இறைவனும் உன்னோடு பயணிப்பான், இகலோகத்தையும் உனக்குள் கொடுப்பான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை செல்வங்களையும் பேர்களையும் 16 பேர்கள் என்று சொல்வார்கள் அல்ல, பிரபஞ்சத்தில் ஒட்டுமொத்த பேர்களையும் உனக்குள் கொண்டு வந்து தஞ்சமடைய வைப்பான் சிவம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அப்படி தயாராக இருந்து பாருங்கள். ஞானம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் இருக்கும் அர்த்தத்தை மட்டும் உணர்ந்து பாருங்கள். ஞானம் என்றால் என்ன? வேத இதிகாச புராணங்களை பாடுவதா ஞானம்? அல்ல. அத்துணை மந்திர உச்சாடனங்களையும் உச்சரித்து கொண்டு வலம் வருவதா ஞானம்? அல்ல. எவருக்கும் தெரியாத புராணங்களை யாம் பாடிக்கொண்டு இருக்கின்றோம் என்று கூறுவது ஞானம் அல்ல. அதெல்லாம் எதற்கு? அதெல்லாம் எதற்கு? வீணான வேலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எந்த புராணம் பாடினாலும் உனக்கு கந்த புராணம் பாடினாலும் ஒன்றும் ஆகப் போவதில்லை. நீ உன் சொந்த புராணத்தை நிறுத்துகின்ற வரை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவனொருவன் தன்னை உயர்த்தி பேசுகின்றானோ, ஒரு கூட்டம் இருக்கின்ற பொழுது அத்தகைய கூட்டத்தில் தன்னுடைய உரையாடல் மேல் எழ வேண்டும் என்று எவனொருவன் தன்னை உயர்த்த வேண்டும், தன் அடையாளம் தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் அத்துணை நிலைகளிலும் தாழ்ந்து இருக்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமைதியினுடைய வெற்றி என்ன? ஒன்றும் இடாத இடத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் இருந்துதான் வெற்றியினுடைய பிரகாசம் ஒளிக்க துவங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. சிவத்திடம் என்ன இருக்கின்றது? ஒன்றும் இல்லை. சிவத்திடம் பஞ்ச இந்திரியங்கள் கூட இல்லை. அதற்காகத்தான் ஒரு மொட்டை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். மொட்டையாக இருக்கும் சிவம் என்ன? அவனிடம் ஒன்றும் இல்லை, ஆனால் அங்குதான் அனைத்தும் இருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஒன்றுமில்லா நிலைதனை பரிசாக பெற்றிருக்கின்றானடா உங்கள் ஆசான். ஒன்றுமில்லா நிலையை, எதை? சிவலிங்க வடிவத்தை, சிவலிங்கத்தை எப்படி பரிசாக பெற்றான்? அகத்தியத்தை தேடி தவம் இருந்தான் அல்லவா? அத்தகைய தவத்தில் அகத்தியன் உள்புகுந்து அற்புதமாக ஆற்றல் வழங்கி சிவபெருமான் திரு பார்வதி முப்பெரும் தேவியர் தேவர்கள் சூழ இவனுக்கு என்ன பரிசாக கொடுக்கப்பட்டது? சபைக்கு இவனுக்கு 33 தேவர்களும் முனிவர்களும் பஞ்சபூதங்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இறையாற்றல் அத்துணை வடிவங்களையும் தாங்கிய ஒரு சிவலிங்கம் இவன் தவத்தில் பரிசாக வழங்கப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய வடிவம் தாங்கிய லிங்கமாக வலம் வந்தான் சிவம். சிவமகா வாழை சித்தனாக வலம் வந்தான் உங்கள் ஆசான் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் பட்டம் கிடைப்பதற்கு முன்பாக இவனுக்குள் இருக்கின்ற பேராற்றல் லிங்கமாக வடிவெடுத்து இவனை லிங்கமாக சிவமாக கண்டு வந்தார்கள் இவனுடைய சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அவ்வாறு இவனை இறைவனாக கண்டவர்களுக்குள் இருந்தெல்லாம்
இவனை கொண்டவன் இப்படி உரையாடி கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவனை கண்டால் மட்டும் போதாது, இவனை கொண்டாட வேண்டும், உள்ளுக்குள் கொள்ள வேண்டும். இவனை உன்னை கொன்று இவனை உள்ளுக்குள் கொண்டால் நீ இதுபோன்று உரையாடலாம். எப்படி? சிம்மாசனத்தில் அமர்ந்தல்ல, உள்ளுக்குள் அவன் உரையாடுகின்றான். ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் கண்மூடுகின்ற பொழுது சிவத்தினுடைய அருள்கோலத்தை காண்பார்கள் எம் சீடர்கள் என்று கூறுகின்றோம் யாம். அற்புதமாக அவ்வாறு இவனுக்கு கிடைத்த லிங்கத்தில் என்ன இருக்கின்றது? ஒன்றுமில்லை. இவனிடமும் ஒன்றுமில்லை. ஆனால் என்ன இருக்கின்றது? பிரபஞ்ச மகா பேராற்றல் கொண்ட அருட்பேலை, ஆதி இறை சூட்சம நூல் என்னும் அற்புத பேலை புதையலாக கிடைக்கப் பெற்றிருக்கின்றான். இதுபோன்று அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற ஆற்றலை இவனுக்குள் இருந்து பகிர்கின்ற ஆற்றல் எத்தகைய பூவுலகில் வாழ்ந்து வரும் ஆன்ம ஈக ஞானியர்கள் எவருக்கும் இல்லை என்ற அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர் ஆடம்பர படாடோப நிலைகள் கொண்டு வலம் வருகின்ற அங்கு சென்று அமர்ந்து பாருங்கள். உண்மையை உரைப்பார்களா என்று கூறுங்கள். இவன் உண்மையை மட்டும்தான் உரைக்கின்றான். உன் மெய்க்குள் இருக்கக்கூடிய மெய்யை வெளியில் எடுக்க உரைக்கின்றான் என்று கூறுகின்றோம் யாம். உள்ளுக்குள் இருக்கும் அழுக்கு அகலாத வரை நீ சுத்தமாவதில்லை. அவ்வாறு உன் அழுக்கை எதை கொண்டு நீக்குகின்றான்? இவனுடைய ஆதியிறை சூட்சம நூல் என்னும் அற்புத சாட்டையை வைத்து உள்ளுக்குள் இருக்கின்ற மானிட அழுக்குகளை நீக்க நீக்க நீ மெல்ல மெல்ல தயாராகின்றாய். எவ்வாறு தயாராகின்றாய்? இவன் போல் தயாராகின்றாய். இவனுக்காக தயாராகின்றாய். இவன் ஆற்றலை தாங்கி தயாராகின்றாய். இதுபோன்று யுகமாற்ற பணிக்கு தயாராகின்றாய் என்ற அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. பொருள் இல்லை கொடுப்பதற்கு, ஒன்றுமில்லை கொடுப்பதற்கு, அன்றாடம் உழைத்து பிழைத்து கொண்டு இருக்கின்றோம். இருக்கட்டும். இவன் உரைத்தவாறு ஒரு நற்புன்னகை எவனையும் வசைபாடாது அமைதியாக உன் வேலையை மட்டும் கவனித்துக்கொள். நீ உயர்கின்றாயா தாழ்கின்றாயா என்று அகத்தியன் பார்த்துக் கொள்வோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக ஒரு புன்னகையில் ஒரு குடும்பத்தினுடைய அழிவை மாற்றிவிடலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு வார்த்தையில் ஒருவனுடைய வாழ்வு ஒரு வார்த்தையில் மாற்றப்படுகின்றது. அவ்வார்த்தை தான் சிவசூட்சம நூலிலிருந்து வந்த அற்புதமான வார்த்தை. இவன் உரை கேட்டு எத்துணை பேர் பிரபஞ்சத்திலிருந்து அழிந்துவிட வேண்டும், கடந்துவிட வேண்டும், மாய்த்து கொள்ள வேண்டும் உயிரை என்று எத்தனித்தவர்கள் எல்லாம் இவன் உரையாடல் கேட்டு இவனுக்கு சீடர்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஒரு முதியவர் கோவில் மாநகரில் நடந்த சச்சங்க பெருவிழாவிலே அவருக்கு வயது 75, கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டை தாண்டிவிட்டார். அவர் என்னவெல்லாம் எத்தகைய பயணங்கள் மேற்கொண்டிருப்பார், எத்துணை ஆலயங்கள் சென்றிருப்பார், எத்துணை நண்பர்களோடு கலந்து ஆலோசித்திருப்பார், எத்துணை அருள் சொற்பொழிவாளர்கள் இறையாளர்களை கண்டிருப்பார், எத்தகைய அனுபவங்கள் இருந்திருக்கும் அத்தகைய வயது வயந்த அத்தகைய முதியவருக்கு. ஆனால் எங்கும் கிடைக்காத ஒரு அருள் பேராற்றல் கொண்ட உயர் நிலை, உயர் ஞான ஆற்றல் உண்மையாய் அத்தகைய கோவில் மாநகரில் அரங்கத்தில் இவன் சத்திய நாராயண பூஜை நிகழ்த்துகின்ற பொழுது அத்தகைய பெரியவர் முதியவர் கூறினார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்ற சத்திய நாராயணன் சங்கு சக்கரத்தை தாங்கி நின்ற பரந்தாமனை கண்டார் இவன் வடிவில் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக கண்டார். மறுதினம் நடைபெறுகின்ற பூஜைக்கு சபை நாடி வந்தார் அத்தகைய முதியவர். தன்னுடைய நடை கூட தளர்ந்த அத்தகைய நேரத்திலே சபை நாடி வந்து உரைத்தார், கண்டுவிட்டோம், இறைவனை கண்டுவிட்டோம், இறை சித்தன் வடிவில் சபை வடிவில் இவன் வடிவில் பரந்தாமனை கண்டுவிட்டோம் என்று உரைக்கின்றான். என்ன நிகழ்ந்திருக்கும் அங்கு? யோசித்து பாருங்கள். எங்கும் கிடைக்காத ஒரு பேராற்றலை அங்கு காண முடியும் எனில் அற்புதங்கள் நிகழ்த்திய சித்தனுக்குள் இருந்து வருகின்ற பேராற்றலின் நிலை என்ன? அவன் கூறினான், என்னுடைய வயது 75, ஜாதகக்காரனை நான் சென்று காண்கின்ற பொழுது அவன் கூறினான், உமக்கு என்னுடைய வயதை நீர் தீர்மானித்து விடு, அப்படி நீ தீர்மானித்து விட்டால் நீ சரியான ஜாதக கணக்காளன் என்று கூறுவேன் என்று கூறினான். அவன் கூறினான், இவனுடைய வயது முடிகின்ற வருடம் அடுத்த ஆண்டு என்று கூறியிருக்கின்றான் அகத்தியன் கூறுகின்றோம். இன்னும் 1 வருடம் இவன் இருப்பான் என்று உரைத்தான். இவனை கண்டவுடன், சித்தனை சிவமாக பரந்தாமனாக கண்டவுடன் வாழ வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. இன்னும் அதிக நாட்கள் சித்தனோடு சபையோடு பயணிக்க வேண்டும், பிரபஞ்சத்திற்கு யுகமாற்ற பணி செய்ய வேண்டும் என்று அவன் வலம் வர வேண்டும். என் வயதை கூட்டி தாருங்கள் என்று அகத்தியனிடம், சித்தனிடம், சிவமகா வாழை சித்தன் என்னும் விதிமாற்றும் சித்தனிடம் வினவினான். சிவம் வழங்கினான், சிவமகா வாழை சித்தன் வழங்கினான். இன்னும் 15 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்வு நீட்டிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்தார். ஓம் அகதீசாய நமக.
15 ஆண்டுகள் இவனுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டு இருக்கின்றது. எப்படி முடியும்? சபையில் இருந்து எவ்வாறு உரைக்க முடியும்? ஒரு மனிதன் உரையாட முடியுமோ அவ்வாறு. என்னவெனில் அங்கு என்ன நடக்கின்றது? அமர்ந்து கொள்ளும் முதியவரே, சீடரே, வாழ்த்துகின்றோம் அகத்தியன். அற்புதமாய் அங்கு என்ன நிகழ்கின்றது? ஞானத்தை நாடி வருவோர்களினுடைய இகலோக இடரின்னல்கள் நீக்கப்படுகின்றன. எவ்வாறு நீக்கப்படுகின்றது? நவக்கிரகங்கள் சஞ்சாரங்களை தடுத்து நிறுத்தப்படுகின்றது. அச்சபையில் இருந்து அகத்தியன் உரைக்கின்றோம். கிரக சஞ்சாரத்தின் வழிதானே ஒருவனுடைய விதி தீர்மானிக்கப்படுகின்றது. அப்படியெனில் விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறுகின்றார்களே, விதியை மீற எவனாலும் முடியுமோ? நிச்சயமாக கூறுகின்றோம், அகத்தியன் கூறுகின்றோம், விதியை வெல்ல எவனாலும் முடியாது. விதியை வெல்ல எவனாலும் முடியாது. ஆனால் விதியை மாற்ற இயலும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். விதியின் தன்மையை, வடிவத்தை, அதனுடைய சீற்றத்தை, அதன் தன்மையை, அதன் மேற்கொள்கின்ற வடிவத்தை, அதன் பணியை மாற்றக்கூடும். யாரால்? எவரால்? எப்படி? உங்களால் உங்கள் விதி மாற்றப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனால் அல்ல, சிவமகா வாழைச்சித்தனால் அல்ல. ஏன்? சிவத்தால் கூட இயலாது விதி மாற்ற. எப்படி முடியும்? உங்கள் சரணாகதியால், நீ ஆற்றுகின்ற தர்மத்தால், உன் சரண் நிலை கொண்டு நீ வளம் வருகின்ற அற்புத தர்ம சீலனாக வளம் வருகின்ற பொழுது விதி மாற்றி அமைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். அப்படி எனில் வெல்வதற்கும் மாற்றுவதற்கும் வித்தியாசம் என்ன? அப்படி என்றால் வெல்வதற்கு வென்றவாறு தானே அர்த்தம் அல்ல. ஒருவன் இறக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அவனுக்கு என்ன நேர்த்தப்படுகின்றது? அத்தகைய நிலையை அவன் இல்லத்தில் இருக்கும் சிறு சிறு பிராணி உயிர் விடுகின்ற அந்நிலையோடு அது மாற்றப்படுகின்றது என்று உரைக்கின்றோம். சிறு பிராணியின் மூலமாக, உயிருக்கு உயிராய் வளர்க்கின்ற சிறு பிராணியினுடைய உயிர் நீத்தலின் மூலமாக உன்னுடைய உயிர் போவது காக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. கூறுவார்கள், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது என்று. நிச்சயம் காத்தது உன் தர்மம் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தர்மம் தலை காக்கும் என்று கூறுகின்றார்கள். தர்மம் உயிரை மட்டும் காக்கவில்லை, உன் தலைமுறையையும் காக்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சந்ததியர், தன் உடன் பிறந்தோர், சகோதரர்கள், சகோதரிகள், தன் தாய் தந்தை அனைவருடைய விதியையும் நீ மாற்றலாம், உன் விதியை மட்டுமல்ல என்று அகத்தியன் கூறுகின்றோம். அது எவ்வாறு நிகழும்? சரணாகதி அடைகின்ற பொழுது, இறைவனுக்குள் சரணடைகின்ற பொழுது எப்படி மாற்ற இயலும்? ஒரு குருவை சரணடைகின்ற பொழுது, அக்குருவை இறைவனாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் விதி மாற்றி அமைக்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம். ஒரு குருவை இவனை மட்டுமென்று கூறவில்லை. இவன் தான் வேண்டும் என்றால் இவன் புகழ்வாடி இவனுக்குள் இருக்கும் ஆற்றலை தெரிந்து வந்து இவனோடு சீடனாக சேர்ந்து கொள்ளுங்கள். ஒரு குரு அவன் உண்மையான குருவாக இருக்கின்ற அந்நிலைதனிலே அவனிடம் சரணடைகின்ற பொழுது, அவன் எத்தகைய குருவாக இருந்த பொழுதும் பரவாயில்லை, உன் சரணாகதி உண்மையெனில் நீ காக்கப்படுகின்றாய் என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக. உண்மை ஜெயிக்கும், தர்மம் ஜெயிக்கும், அதர்மம் நிச்சயமாக வீழ்த்தப்படும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஆன்மாக்களினுடைய நிலை எது? ஆன்மாக்களின் நிலை என்ன? ஆன்மாக்கள் வளம் வருகின்றன. என்ன செய்ததால் ஆன்மாக்கள் அங்குமிங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றது? கதிமோட்சம் வழங்குகின்றான். வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறந்து போன உயிர் விட்ட ஆன்மாக்களுக்கும் கதிமோட்சம் வழங்குகின்ற ஆற்றல் சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு நவக்கிரகங்களை தடுத்தால் கொள்கின்றார்கள். எப்படி? நவக்கிரகங்களை பணி செய்ய விடாது கட்டளையிடுகின்ற பேராற்றல் சித்தன் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு குருவின் கரத்தில் இறை தன்னுடைய ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டான். ஒரு குருவின் கரத்தில் ஆயுதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் குருவே ஆயுதமாக வந்தால், ஒரு குருவே, வாழும் குருவே, இறை குருவே ஆயுதமாக வந்தால், ஆயுதம்தான் ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவனை தாங்கினால் சபை, சபையை தாங்கினால் சித்தன், சித்தனை தாங்கினால் நூல், நூலை தாங்கினால் இவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படி நூலோடு சித்தனோடு சபையோடு வலம் வருகின்ற ஒவ்வொருவனும் ஆலயங்களுக்கு செல்ல முற்படுவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உன் உள்ளிருக்கையில் என்று அகத்தியன் கூறுகின்றோம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை.
எத்தகைய உச்சாடனங்களும் தேவையில்லை. ஓம் அகதீசாய நமக, ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. அது எத்தகைய குருவினுடைய நாமத்தை கூட உரைத்துக் கொள்ளுங்கள். ஓம் பாம்பாட்டி சித்தாய நமக, ஓம் காக புஜண்டாய நமக, ஓம் போக பெருமானாய நமக. எதை வேண்டுமானாலும் உரைத்துக் கொள்ளுங்கள். அனைத்தும் இவன்தான் என்று அகத்தியன் கூறிவிட்டால் அதற்கு மேல் என்ன இருக்கின்றது? நீ எங்கெங்கு சுற்றினாலும், எத்துணை லோகங்களுக்கு சுற்றினாலும், காடு மலை வனாந்தர நிலைகளுக்கெல்லாம் சுற்றினாலும் எங்கு வர முடியும்? எங்கு சென்று சேர முடியும்? சேரும் இடம் அது சிவம். சிவம் எங்கு இருக்கின்றான்? உனக்குள். தேடினால் எப்படி கிடைக்கும்? ஆங்காங்கு உள்ளுக்குள் தேடு, கடந்து உள் சென்று தேடு. உள்ளுக்குள் தேடுகின்ற பணியை கற்றுக் கொடுக்கின்றான். நீ தேடுகின்ற நிலையையும் கற்றுக் கொடுக்கின்றான். அவன் தேடி பெற்றதை உனக்குள் தேடி கொடுக்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். இந்நிலைதான் சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நவக்கிரகங்களை தடுத்தால் கொள்கின்றார்கள். நவக்கிரகங்கள் இவன் பேச்சை கேட்கவில்லை எனில், அகத்தியன் பேச்சை கேட்கவில்லை எனில் என்ன நடக்கின்றது? சபையில் என்ன நடக்கின்றது? நவக்கிரகங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் என்ன நிகழ்கின்றது? அங்கு கூறடா சீடனே, எத்தனை சச்சங்கங்கள் கேட்டிருக்கின்றாய், அகத்தியின் உரையை எத்தனை முறை கேட்டிருக்கின்றாய். அது கடைசியிலடா. நவக்கிரகங்கள் அனைத்தையும் இயல்பு கொடிமரத்தில் கட்டி வைத்திருக்கின்றோம். கட்டி வைத்து விடுவோம். ஆனால் சொன்ன பேச்சை கேட்டு அது இவன் பின்னால் சுற்றி வருகின்றது. உங்கள் பின்னால் அல்ல, நிச்சயமாய் 3 அடி இடைவெளி இருந்தது என்று கூறினார்கள் முன்பெல்லாம். இவன் முறைத்தான் அகத்தியன் கூறினான் என்று 30 அடி இடைவெளி என்று கூறுகின்றார்கள். அல்ல, நவக்கிரகங்கள் அனைத்தும் இவனை சுற்றுகின்றன. சீடர்களை சுற்றி நவக்கிரகங்கள் இனி வருவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கட்டி வைத்து விட்டோம் சபையில். அப்படியும் கேட்காமல் பணி செய்தால் என்ன செய்வோம்? நீ உரைத்தவாறு பிரபஞ்சத்தை விட்டே நவக்கிரகங்களை அகற்றி விடுவோம் என்று கூறுகின்றோம்.